இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. இந்த நாட்களை வீணாக நாம் கழிக்காதபடிக்கு, ஏன்னா வரப்போகிற நாட்கள் பொல்லாத நாட்கள் இல்லையா? பூமியை காரிருள் மூடும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். பஞ்சகாலம் வரப்போகிறது, யுத்தங்கள். ஏன்னா நம்ம மத்தேயு 24 பார்க்குறோம் இல்லையா? யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகும் இல்லையா, அநேக கொள்ளை நோய்கள் உண்டாகும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாட்கள் பொல்லாதவைகளானதால காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்? இப்போ நாம் இருக்கிற நிலையை நாம் எப்படி மாற்றிக்கொள்ளணும் தான் இந்த வசனங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 5:14 சொல்கிறாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நாம் இந்த நாட்களில் விழித்து இருக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ நம்மளை மரித்தோரிலிருந்து எழுந்துருங்க. இப்போ தூங்குகிறவர்களே எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு? மரித்தோரை போல தூங்கி கொண்டிருக்கீங்களே, அதனால் அந்த நித்திரை விட்டு நீங்கள் எழுந்து கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண இருக்கிறார். அதனால் நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்துருங்கன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்துன்னு 15வது வசனத்தில் பார்க்குறோம். எப்படி நம் ஞானமாய் நடந்து கொள்வது? நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்னு இதே எபேசியர் 5:17 சொல்கிறார். அப்போ அந்த பொல்லாத நாட்கள் வரப்போகிறதுனால அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்திலே நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக இருக்கணும். வர இருக்கிற அந்த பொல்லாங்கான நாட்களின் கிரியைகளை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் 18வது வசனத்தில் சொல்கிறார் எபேசியர் 5:18, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு மதுபான வெறி கொண்டு துன்மார்க்க வழிக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கீங்களா? அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அந்த நிலையை விட்டு நீங்கள் திரும்பி ஆவியிலே நிறைந்து சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்களை தேற்றிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு செய்கிற எல்லா நன்மை கிருபைகளுக்கும் நாம் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணுமா? புறம்பாக இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பாக இருக்கிற ஜனங்க உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த சத்திய வசனத்தின்படியே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாம் முற்பட வேண்டும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். அப்போ பூமியை அந்தகாரமும் காரிலும் சூழ்கிற அந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கணுமா? புத்திமானாய் நடந்து மௌனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் தேவனிடத்தில் அமர்ந்து அவருக்கு சங்கீதங்களை பாடி கீர்த்தனைகளை பாடி ஞான பாட்டை பாடி நீங்கள் அதை வேத அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த தீமையான நாட்களில் நாம் எப்படி இருக்கணுமா? மௌனமாக இருக்கணும். புத்திமானாய் நடந்து மௌனமாக இருங்கள்னு சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்குறோம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான்னு வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கு இல்லையா? அதிகாலை தோறும் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிற விதத்தை நாம் உணர முடிகிறது.
அப்போ இந்த வெளிச்சம் இருக்கிற இந்த நாட்கள்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இந்த நாட்கள்ல, அவருடைய வார்த்தை இருக்கிற இந்த நாளிலே நாம் என்ன பண்ணோம்? இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நாம் இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி நம்ம கூட இருக்கும் பொழுதே, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கும்போதே, அவரோடு கூட நடக்க நாம் ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்போ நமக்கு இந்த தீமையிலேருந்து தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். இருளில் நடக்கிறவன் எப்படி இருக்கானா, தான் போகிற வழி இன்னதென்று அறியாமல் குருட்டாம் போக்கில் அவன் ஓடிக்கொண்டிருக்கான். ஆனால் கர்த்தருடைய வேத வசன வெளிச்சம் இன்னைக்கு நமக்கு இருக்குன்னா, அந்த இருளை கடந்து போக கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு பாதைக்கு வெளிச்சம் இல்லையா? அவருடைய வசனம் நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னே பார்க்குறோம். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. அவர் கொடுக்குற அந்த கட்டளைகள் விளக்கை போல நாம் எடுத்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோம்னா, நாம் இருளில் நடக்கிறவர்களாய் இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நடக்க ஆரம்பிப்போம். எபேசியர் 6:13 சொல்கிறார், அப்போ இத்தகைய தீமையான நாட்களில் உங்களை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்? தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்கொள்ளவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னு வேதவசனம் சொல்லுது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எது? ரட்சிப்பென்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்க கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, அவருடைய வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அவருடைய ஜீவ வசனத்தை கையில பிடித்தவர்களாய், சுவிசேஷம் என்னும் ஆயத்தமாகிய பாத ரட்சியை தொடுத்தவர்களாய் நாம் காணப்படணும். இப்படி தீமை வருவதற்கு முன்பாகவே பிசாசானவனை எதிர்த்து நிற்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளும் போது அந்த தீமையான நாட்களுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். இனி வரும் காலம் பயங்கர கொடுமையான பஞ்ச காலங்களும் நிலநடுக்கங்களும் யுத்தங்களும் வரப்போகுது, கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. இந்த மாதிரியான தீமையான நாட்களுக்கு நாம் தப்பிக்கொள்ளணும்னா தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கொள்ளணும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரசங்கி 12:1 சொல்கிறார், நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னே எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதுக்கு முன்னும். அப்போ மரணம் என்று ஒருவனுக்கு வருவதற்கு முன்பாக, அந்த நாள் வராதுன்னு நீ இளம் பிரயாத்தில் சொல்லலாம், ஆனால் அந்த நாட்கள் சடுதியிலே வருமானால், அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாகவே, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினைனே சொல்கிறார். அப்படி இந்த நாட்களிலும் வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு வழி விலகி போகாதபடிக்கு, அநேக தீமையான காரியங்களை பின்பற்றி பிள்ளைகள் ஓடாதபடிக்கு பிள்ளைகளை கூட நாம் வசனத்தின்படி நடத்த ஆரம்பிக்கணும். பிரசங்கி 9:10 இப்படியாக சொல்லுது, இந்த செய்யும்படிக்கு உனக்கு உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு நீ செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையேன்னு சொல்கிறார். அப்போது ஒரு மனுஷன் நன்மையை செய்தால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான், தீமையை செய்தால் அவன் நரகத்துக்கு போகிறான் இல்லையா? அவன் பாதாளத்துக்கு போகிறான். அங்கே போய் எந்த செய்கையோ வித்தையோ நாம் அறிய முடியாது, அந்த ஞானம் நமக்கு கிடையாது. அதனால் இப்போவே உன் கையின் பிரயாசம் இருக்கும்போதே உனக்கு என்ன நேரிடுகிறதோ, உன் கையில் உனக்கு என்ன வைத்திருக்கிறாயோ அதை நீ உன் முழு பலத்தோடு மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆதரிக்கும் போது அத்தகைய தீமையான நாட்களுக்கு தேவன் உங்களை விலக்கி பாதுகாப்பேன்னு இன்னைக்கு இந்த சத்திய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட தேவன் இடைப்படுகிறத நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 1:4 சொல்கிறார், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்போ நம்ம லெந்து நாட்களில் இருக்கிறோம் இல்லையா? உபவாச நாட்கள், சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாட்கள். நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார், தன்னை தாமாகவே முன்வந்து ஒப்பு கொடுத்தார்னே வேதவசனம் சொல்லுது. நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அப்போ நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நாம் மறைவதற்கு உள்ளாகவே நாம் தேவனிடத்திலே
திரும்பணும்னு சொல்கிறாரு. அதே போல் இன்னொரு காரியத்தையும் நமக்கு உணர்த்தி இந்த தீங்கான நாட்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பாருங்கள், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை நீ காண்பாய்ன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு கையில் வாய்க்கிறத நம்ம தண்ணீரில் போடணுன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கறது, தான தர்மங்களை நம்ம கொடுக்க வருது. அதே போல் 7-8 பேருக்கு பங்கிட்டு கொடுன்னு சொல்கிறார். பூமியில் என்ன ஆபத்து நேரிடுமோ என்று உனக்கு தெரியாது. அப்போது ஏன்னா ஒரு பழமொழி போல் ஒரு வார்த்தை சொல்லப்படும் இல்லையா, தர்மம் தலை காக்கணும். அப்போது நாம் செய்கிற அந்த தான தர்மங்கள் நமக்கு இப்போ திராணி இருக்கும்போதே நாம் செய்யும் பொழுது கர்த்தர் பூமியின் மேல் வருகிற ஆபத்து நேரிடுகிற அந்த நாட்களில் அந்த தீமையான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தீமையான நாட்கள் வருவதற்கு முன்பாகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி தான தர்மங்களை செய்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பித்தால் இத்தகைய தீமையான நாட்களுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆமென்.